வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்கு. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் வக்ரம் பெற்ற சனி இருக்கு. ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த கிரகண அமைப்புகள் வேலை செய்யுது. மீன ராசிக்கான இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு, அதில் மக்கரச்சனி போட்டு இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் மன எழுச்சியோடு தான் இருந்துட்டு வர்றாங்க. ராசிநாதன் ஏதோ சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்க முடியுது. இருந்தாலும் என்னதான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அனுசரித்து போனாலும் கூட சூழ்நிலைகள் எதுவும் பெருசாக கை கொடுக்க மாட்டேங்குது. ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதம் அதே மாதிரி நிலைகள் தான் தொடருது. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு வேலை செய்யும். தேவையில்லாத டென்ஷனும் அலைச்சலும் அதிகமாகும். காரிய ரீதியான விஷயங்களில் கடினமாக வேலை செஞ்சு வேலைகளை சிறப்பாக முடித்தாலும் கூட வேலைக்கு ஏற்ற அளவுக்கு நமக்குண்டான ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சிரமப்பட்டு காரியங்களை முழுமையாக விடுத்து காட்டிடுவீங்க. அந்த வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் அதிக நிதானம் தேவை. இப்போ இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துங்க. தேவையில்லாத மனசங்கடங்கள் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எவ்வளவு இருந்தாலும் செலவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்பட்டு வர்றது நல்லது. அதே போல் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. கூட இருக்கிற யாரையுமே சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு அவங்கவுங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கிறதே நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக தான் இருக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை கொடுத்து வரும். அவங்க வகையில் சில சுமமான மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். பொது விஷயங்கள், காரியங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. உற்றார் உறவினர், நண்பர்கள் வகையில் கவனம் தேவை. குறிப்பாக இந்த மாதம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை என்னதான் பண்ணாலும் மனசுக்கு பிடிக்காது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளை வேலை செய்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஸோ ஓராளம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனநிலையில் தேவையில்லாத சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு வரைக்கும் நிறைய சிந்தித்து செயல்படுறதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.